மூலம் எங்கள் படம் தலைவன் தலைவிய இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். அது மாதிரி ஆடியோ லான்ச்னு வரும்போது ஒரு பெரும் மகிழ்ச்சி இருக்கும். என்னன்னு தெரில, பாண்டராஜ் சார் பண்ண வேலையான்னு தெரில, இந்த நாங்கள் ஷூட்டிங் அப்போ எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தோமோ அதே மாதிரி ஒரு திருவிழாவுக்கு வந்த மாதிரியே ஒரு ஃபீலை கொடுக்குது சார். ரொம்ப நன்றி. இந்த வைப்பு தான் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஒரு 70 நாள் கிட்ட ஷூட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். 60-70 நாள். அந்த 60-70 நாள் வந்து எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் இப்படி தான் இருந்தது. இதான் சொந்தக்காரங்களாம் ஒன்றா கூடி ஒரு திருவிழாவுக்கு போன மாதிரி இருந்தது. நடுவில் சண்டை சச்சரவுலாம் இருந்தது, அதெல்லாம் நான் மேடையில் பேசினேன். பட் இங்கே வந்திருக்கிற வரப்போகிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும். ரொம்ப நன்றி. முக்கியமாக என்னுடைய இயக்குனர் திரு பாண்டியா சாருக்கும் ரொம்ப நன்றி. நான் இந்த படம் வந்து நடித்தோம், வேலைக்கு போனோம், நடித்தோம் அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப பெரிய ஒரு அழகான அற்புதமான அனுபவமாக இருக்குது. நாங்கள் இந்த படத்தில் வந்து நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன்ஸு, வேலை பார்த்த ஆர்டிஸ்ட்டு, இந்த ஃபில்மை அவர் காஸ்ட் பண்ண விதம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே கொடுக்காம இந்த உழவு மாடை வச்சு ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தாப்புல. அது எல்லாத்தையும் நான் பின்னாடி சொல்கிறேன். மற்றபடி ரொம்ப நன்றி சார். நன்றி. ஆமாம், எங்கள் முதலாளிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சத்யஜோத் தியாகராஜன் சாருக்கு. இதுதான் அவருடைய கம்பெனியில் பண்ணுற ஃபஸ்ட் படம். பாண்டராஜ் கூட சார் கூட இதுதான் ஃபஸ்ட் படம். ஸோ எங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு நினைவு கூறக்கூடிய அளவுக்கு இந்த போஸ்டர்ஸில், இந்த பேரில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கோ அது படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் இருக்கும் நான் நம்புகிறோம். அவ்வளோ செலிப்ரேட்டிங்கான ஒரு ஃபிலிம் தான் இது, தலைவன் தலைவி. இந்த தலைவன் தலைவிங்கிற டைட்டில் ஷூட்டிங்லாம் முடித்து டப்பிங்கில் ஒரு நாள் டைட்டிலாம் டிசைன் பண்ணிட்டு தான் நான் சொல்லுவேன்னு சொன்னார். அதனால் அவர் இவ்வளோ பில்டப் கொடுக்குறாரு, என்னவா இருக்கும் போது யோசிச்சேன். அப்போ கடைசி அந்த டைட்டில் சொல்லும்போது எங்கள் எல்லாருக்குமே அது பச்சைக்கன் போய் ஒட்டிக்கிச்சு. அவ்வளோ அற்புதமான ஒரு டைட்டில் இது. இந்த டைட்டில் வச்சதும் சரி, இந்த கதைகளும் சரி, தயாரித்த எங்கள் தயாரிப்பாளருக்கு சரி, மற்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என் மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சினிமா இது. எனக்கு என் மனசுக்கு பிடிச்ச ஆளுங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். இது நிஜமாக நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம். குழந்தை இருந்தது, நம்ம அம்மா அப்பா எல்லோரும் இருந்தோம். இட் வாஸ் அ ஃபேமிலி. அண்ட் இந்த படம் இட் மீன்ஸ் அ லாட் டு ஆல் ஆஃப் அஸ். ஸோ ஹோப் யூ ஆல் வாட்ச் த ஃபிலிம் அண்ட் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு I'm definitely sure. படம் பூரா காமெடி தான். ஸோ எவ்ரிபடி வில் லவ் இட், என்ஜாய் இட் அண்ட் தேங்க்யூ. தேங்க்யூ ஃபேன். ஐ ஆல்சோ சில பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒன் இஸ் பாண்டியராஜ் சார். அவங்க கூட ஒர்க் பண்ணுறது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ரேப்போ இருந்தது பாண்டியராஜ் சாருக்கும் எனக்கும். விஜய் சேதுபதி சார் கூட நான் ஒரு மலையாளம் படம் நான் பண்ணியிருந்தேன். ஆனால் ஒரு 2-3 டேஸ் தான் நம்ம ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம பேசினோம், நம்ம ஏதாவது ஒன்று சேர்ந்து ஒன்று பண்ணணும், ஒரு நல்ல ஃபுல் ஃப்ளெஜ்ட் படம் பண்ணணும்னு பேசினோம். இதுக்கு விட நல்ல படம் அது வராதுன்னு அதுக்கப்புறமா வி டிஸ்கஸ்ட். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. அப்படியே தியாகராஜன் சார், நம்ம ப்ரொடியூசர், அவங்க ரொம்ப வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அண்ட் ரொம்ப சீனியர் ப்ரொடியூசர். அவங்க இந்த படத்தில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது இட்ஸ் அ கிரேட் ஆனர் ஃபார் அஸ். அண்ட் யா, தட்ஸ். தேங்க்யூ ஜெகன் அண்ணா, யூ ஆர் த பெஸ்ட். தேங்க்யூ.